நம்ம இன்னைக்கு செஃப் தாமு சார் சேனல்ல இருக்கிறார் மோஸ்ட் வியூடு தக்காளி ரசம் பண்ண போறோம். அவர் பொதுவாக தக்காளி கொதிக்க விடக்கூடாது ரசத்தை, அவர் கொதிக்க விடுறாரு. அப்புறம் எல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், முந்தெல்லாம் சேர்க்கிறாரு. சேர்த்து இறக்கி வச்சுறாரு. அது எப்படி டேஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் தக்காளியை நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லெண்ணெய் ஊத்துறோம், கடுகு போடுறேன், இந்த பூண்டு போடுறேன். அவர் பூண்டு போடல, கடைசி வரையும் பூண்டு அவர் போடல. பூண்டு தட்டி வச்சிருந்தாரு. எங்க பூண்டு போடணும்னு தெரியல, அதனால நான் ஸ்டார்டிங்லயே போட்டுடுறேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு வதக்குறேன். வெங்காயம், இப்போ அரைச்சி வச்சுக்க தக்காளி பீஸா போடுறோம். இந்ததும் தட்டி வச்ச மிளகு சீரகம் போடுறாரு, போட்டாச்சு. வச்ச கருவேப்பிலை போடுறாரு, போட்டாச்சு. கொத்தமல்லி போடுறாரு, மறுபடியும் கருவேப்பிலை போட்டு இறக்கிடுறாரு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். அது மஞ்சட்டினால கொதிச்சு செஃப் தான் பர்ஃபெக்ட்.